السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நேற்றைய தினம் சூரா யூசுஃப், ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களுடைய தொடர்ச்சியில் பாதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்திலிருந்தே சோதிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் பெரிய பெரிய அந்தஸ்தை உலகத்தில் அடைந்தாங்களோ, நபிமார்களாகட்டும் வலிமார்களாகட்டும், எல்லோரும் ஒரு பெரிய சோதனைக்கு பிறகு தான் அந்தஸ்து அடைஞ்சாங்க. எல்லாருக்கும் சோதனை வரும், நல்லவங்களுக்கும் வரும், மற்றவங்களுக்கும் வரும். என்ன வித்தியாசம்? நல்லவங்க சோதனையில் பொறுமை செய்வாங்க, பொறுமை செய்து உயர்ந்த இடத்தை அடைவாங்க. மற்றவங்க சோதனையில் தோல்வி அடைஞ்சிருவாங்க, அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவாங்க, அல்லாஹுடைய அருளை விட்டு நிராசை ஆயிடுவாங்க, அல்லாஹுக்கு விரும்பாத வழிகளில் போய் பிரச்சனைக்கு தீர்வை தேடுவாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் நபிமாருடைய சரித்திரங்களை சொல்லி காட்டுறான். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்திலிருந்தே சோதிக்கப்பட்ட சரித்திரத்தை பார்த்தோம். பிறகு அவங்களுடைய சகோதரர்கள்லாம் எப்படியாவது யூசுஃபை அவங்க எங்கேயுமே முன் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்கள அங்கேருந்து எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறான். வாலிப வயதில் ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்தோம். 7-8 வருஷம் ஜெயிலில், அதற்கு மேலாகவும் சொல்லப்படுது. பிறகு ஜெயிலில் இருந்து வெளியாகிறதுக்கு ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செய்தான். அதுவும் கனவின் மூலமாகவே ஏற்பட்டுச்சு. இந்த சூறாவில் 4 கனவுகள் சம்பந்தமாகவே அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விசேஷமாக அல்லாஹு தாலா கனவினுடைய விளக்கத்தை கொடுத்துருந்தான். இப்போ நமக்கும் கனவுகள் ஏற்படுது, நல்ல கனவுகளும் வருது, கெட்ட கனவுகளும் வருது, பயங்கரமான கனவுகளும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சுருக்கமாக சொன்னாங்க, யாராவது நல்ல கனவு கண்டீங்கன்னு சொன்னால் அந்த கனவை நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் பயங்கரமான கனவு கண்டீங்க, கெட்ட கனவாக தெரியுதுன்னு சொன்னால் அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மாறாக எந்த கனவு கண்டாலும், யா அல்லாஹ் இந்த கனவினுடைய நலவை எங்களுக்கு தருவாயாக, இந்த கனவின் மூலம் நீ எங்களுக்கு என்ன நலவை நாடுகிறாயோ அதை தருவாயாக, இந்த கனவின் மூலமாக எங்களுக்கு என்ன தீங்கை நீ நாடுகிறாயோ அந்த தீங்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக துவா செய்தாலே போதும். அந்த கனவுலேருந்து ஏற்படக்கூடிய ஆபத்திலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். லேசான விஷயம் அதான். நம்ம யார்கிட்டையும் போய் கனவு போய் சொல்லி ஏதாவது அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று பயப்பட, அது மாற்றமாக நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் கனவு விஷயத்தில் இந்த மாதிரி நடந்து கொள்வது இல்லை. நம்முடைய கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படி கனவு கண்டாலும் அதை சாதகமாக ஆக்கி துவா செய்வாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட சொல்லி கேட்கறதுல தப்பு இல்லை. ஹைர். இப்போ நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போது 2 வாலிபர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டுச்சு. அந்த 2 வாலிபர்கள் தங்களுடைய கனவுக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஜெயிலில் இருக்கும்போது கேள்வி கேட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை என்ற முடிவும், இன்னொருத்தருக்கு அரசரிடத்தில் ஒரு பெரிய பதவி இருக்குது உனக்கு, அது சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அரசருடைய தர்பாரில் போய் வேலைக்கு இருந்த ஆள் அவர்கிட்ட சொல்லி வச்சாங்க நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு அரச தர்பாரில் வேலை கிடச்சிச்சின்னு சொன்னால் அரசர்கிட்ட என்னையை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்து. இப்படி ஒருத்தர் ஜெயிலில் அநியாயமாக பல வருஷமாக இருக்கிறேன், நீ சுபாரிஷ் செஞ்சு என்னை ஜெயிலேருந்து வெளியாக்குறதுக்கு நீ என்ன ஏற்பாடு செய்யணும்னு ஞாபகப்படுத்தியிருந்தான். உதுகுர்னி இன்த ரப்பிக்,
உன்னுடைய எஜமானிடத்தில் என்னை பற்றி ஞாபகப்படுத்துன்னு சொல்லியிருந்தான். ஆனால் ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான். அவர் சொல்ல மறந்துட்டார். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதன் அங்கே போய் சொல்லவும் இல்லை அரசன்ட்ட. அதனால் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அது கூடுதலாக பல வருஷங்கள் ஜெயிலில் இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால், நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹிடத்தில் தான் உதவி தேடி இருக்கணும். அந்த வெளியில் போகக்கூடிய விடுதலையாகி போகக்கூடிய அரச தர்பாரில் வேலை கிடைக்கிறவன்ட்ட உதுக்குருணி இந்த ரப்பிக்க, உன்னுடைய எஜமானிடத்தில் அரசனிடத்தில் என்னையை ஞாபகப்படுத்துன்னு சொன்னது அல்லாஹ்க்கு பிடிக்கலை. அதனால் அவன் அங்கே போய் சொல்கிறதையும் மறக்கடிக்க வச்சுட்டு அல்லாஹ்க்கு சில காலம் ஜெயிலில் இருக்க வைத்தான். இருந்தாலும் தன்னுடைய அன்பு நபியாக இருக்கிறாங்க, இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் அதையும் அல்லாஹ் ஒரு கனவையே காரணமாக்கினான். யார் கனவு காண்றா? அந்த நாட்டு அரசர் கனவு காண்ற. மிஸ்ர் நாட்டினுடைய அரசர் கனவு காணுகிறார். என்ன கனவு? இன்னி அரா, நான் கனவு கண்டேன். தன்னுடைய அரச தர்பாரில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள்ட்ட கனவை சொல்லி காட்டுறார். கொளுத்த 7 பசுமாடுகளும் மெலிந்து போன 7 பசுமாடுகளையும் நான் பார்க்குறேன். அந்த மெலிந்து போன 7 பசுமாடு கொளுத்த பசுமாடுகளை சாப்பிடுது. அதே மாதிரி காய்ந்த 7 கதிர்களும் நல்ல பசுமையான 7 கதிர்களையும் நான் பார்த்தேன். இது என்ன விளக்கம்னு சொல்லி கேட்குறார். அப்போது அரசவையில் இருந்தவங்க சொல்கிறாங்க, காலு அத்காசு அஹ்லாம், இதெல்லாம் சும்மா ஒரு விளக்கம் இல்லாத கனவு, இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் கிடையாது என்ற அர்த்தமும் சொல்லப்படுது. அல்லது இது என்ன விளக்கம்னு எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி அவங்க மறுத்துடுறாங்க. ஒமா நஹ்னு பி தஅவீலில் அஹ்லாமி பி ஆலிமீன், இந்த மாதிரி கனவுக்கெல்லாம் எங்களுக்கு விளக்கம் சொல்ல தெரியாதுன்னு அரசவையில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த ஜெயிலேருந்து வெளியாகி விடுதலையாகி அரச தர்பாரில் வேலைக்கு வந்திருக்கிறாரா இல்லையா, அந்த வாலிபருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, கனவுக்கு விளக்க சொல்லக்கூடிய ஒரு ஆளை நம்ம ஜெயிலில் பார்த்தோமே, அவர் சொல்லி கூட அனுப்புனார் நம்மளை பற்றி அரசர்கிட்ட சொல்லுங்கன்னு. அதை மனதில் வைத்து கொண்டு இந்த வாலிபர் அரசர்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு ஆளை தெரியும், நீங்கள் அனுமதி தந்தா நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னான். சரி, நீ யார்கிட்டையாவது விளக்கம் கேட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மனிதர் ஜெயிலுக்கு போய் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, யூசுஃப் ஐயுஹ சித்தீக், அவங்கள எந்த நிலையில் அவர் ஜெயிலில் வைத்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாரோ, எவ்வளோ வாய்மையானவர், உண்மையானவர், நல்ல மனிதர், அந்த தன்மையை சொல்லியே கூப்பிடுறாங்க. வாய்மையானவரே யூசுஃபே, ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அரசருடைய கனவை அப்படியே சொல்லி காட்டுறார். இதுக்கு என்ன விளக்கம் என்பதாக. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால், நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? முதல்ல நான் ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, பிறகு கனவுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அல்லது அவரை மிரட்டி இருக்கலாம். என்னப்பா, உன்ட்ட நான் போய் அரசர்கிட்ட போய் ஞாபகப்படுத்த சொன்னேன், நீ அதை பற்றி என்னான்னு செய்தி சொல்லாமல் கனவுக்கு விளக்கம் கேட்டு வந்திருக்கிறானே, எதுவுமே சொல்லலை. உடனே அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லிட்டாங்க நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். இந்த கனவினுடைய விளக்கம் என்னென்று சொன்னால், இப்போ மிஸ்ர் நாடு இப்போ செழிப்பாக இருக்குது, 7 வருடம் நீங்கள் இந்த நாடு செழிப்பாக இருக்கும், நல்ல விவசாயம் செய்வீங்க. ஆனால் அடுத்த ஒரு 7 வருஷம் வர இருக்குது, கடுமையான பஞ்சம் வரப்போகுது. மிஸ்ர் நாட்டில் கடும் பஞ்சம், உணவு தானியமே கிடைக்காது, பஞ்சத்தில் வாடக்கூடிய காலம் வரும். அதுக்கு பிறகு ஒரு செழிப்பான காலம் இருக்குது என்பதாக சொல்லிவிட்டு அந்த கனவுக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு, இப்படி ஏற்பட்டால் என்ன செய்யணுங்கிற வழிமுறையும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 7 வருஷம் நீங்கள் என்ன செய்யணும்? செழிப்பாக இருக்கும் போதே நல்ல விவசாயம் செஞ்சுருங்க. அதுக்கு அடுத்த பஞ்சகாலம் வந்த பிறகு தஸ்ரஊன சப்அ சினீன தஅபா ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபீ சும்புலிஹி இல்லா கலீலம் மிம்மா தஅகுலூன். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பஞ்சகாலம் வர நேரத்தில் உங்களுக்கு இந்த விவசாயம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த 7 வருஷம் நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது அதில் முழுசாக எல்லாத்தையும் அறுவடை செய்யாதீங்க, தேவையான அளவுக்கு மட்டும் அறுவடை செஞ்சுட்டு மித்த தானியங்களை அந்த கதிரிலையே விட்டு வைங்க, விட்டு அதை சூடாக்கிடுங்க. பிறகு அது பூச்சி அரிக்காமல் அது பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கும். பிறகு பஞ்ச காலங்களில் அதை நீங்கள் அளவோடு மக்களுக்கு அளந்து கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்க இயலும்னு சொல்லி ஒரு வழிமுறையை சொல்கிறாங்க. இந்த செய்தி அரசருக்கு தெரிஞ்சோடனே ஆச்சரியப்பட்டு போனார். அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜெயிலில் இருக்கிறதா, அவரை கொண்டு வாங்க, நான் என்னுடைய
எனக்கு நெருக்கமான ஆளாக நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த அரசர் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிலேருந்து வெளியாக்க சொல்லும் போது தான் நேற்று சொன்ன விஷயம் நடந்துச்சு. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியெல்லாம் வந்துட இயலாது. நான் ஏன் ஜெயிலில் அடைக்கப்பட்டேன்? நான் என்ன குற்றம் செய்தேன்? நான் குற்றம் செய்த நிலையில் குற்றம் செஞ்சதுனால அடைக்கப்பட்டேன்னா நான் ஒரு நிரபராதியா? இதை நிரூபிக்காமல் நான் வெளியே வரமாட்டேன்னு சொன்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த இடத்துல சொன்னாங்க, இந்த சம்பவத்தில் நானாக இருந்திருந்தால் எப்படியாவது வெளியானால் போதுன்னு சொல்லி என்ன இருப்பேன், உடனே வெளியாக இருப்பேன். பணிவு, நபி ஸல்லல்லாஹு பணிவு. எங்கெல்லாம் நபிமார்களுடைய உயர்ந்த செய்தி படிக்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு இப்படி சொல்லுவாங்க, நானாக நம்மளாக இருந்தாலும் இப்படி பொறுமையாக இருந்திருக்க இயலாது, நானாக இருந்தால் வெளியே வந்திருப்பேன். எவ்வளோ உயர்ந்த குணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த குற்றத்துக்காக என் மேலே குற்றம் சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டதோ நான் குற்றமற்றவன்கிறத நிரூபித்தா தான் வெளியே வருவேன். அந்த பெண்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். குறிப்பாக எந்த பெண்ணோட பிரச்சனையாக இருந்துச்சோ அந்த பெண்ணை பேரை சொல்லலை, அந்த பெண்கள்னு பொதுவான முறையில் சொல்கிறாங்க. மா ஹத்துபுக்குன்னு. அப்போது அந்த அரசர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். கேட்கும் போதும் இது ஏன் அப்படி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து குறிப்பிட்ட அந்த பெண்ணுடைய பேரை சொல்லலைன்னா, அந்த பெண்ணு மேலே அந்த குற்றத்தை சமூகத்துக்கு மறைக்கவும் செய்யணும். திருப்பி திருப்பி அவங்க மேலே அதை அவங்க பெரிய இடத்துல உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி தவறான எண்ணம் நம்மளுடைய வார்த்தையினால் வந்துடக்கூடாதுங்கிறனால முடிந்த வரைக்கும் குற்றமான விஷயங்களை மறைக்கிறதுல கவனம் செலுத்தி, அதே நேரத்தில் நான் குற்றவாளி இல்லை, நான் நிரபராதி தாங்கிறத நிரூபிக்கவும் செய்யணும். அதனால் சொன்னாங்க அந்த பெண்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி. கடைசியில் அந்த பெண்கள்லாம் வந்து சாட்சி சொன்னாங்க, அவர்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. குல்னா ஹாஷரில்லா மா அலிம்னா மின்சு, இவர்கிட்ட எந்த தீங்கையும் நாங்கள் காணலை என்பதாக அவங்க சொல்லிடுறாங்க. அல் ஹசல் ஹக்கு, இப்போ சத்தியம் தெளிவாகிவிட்டது, யார் பக்கம் தப்பு இருக்குதுன்னு சொல்லி யூசுஃப் நபியின் மேலே எந்த தப்பும் இல்லை என்பதாக அந்த பெண்கள் சாட்சி சொன்ன பிறகு அப்போ ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு சொன்னால், நான் யாருடைய வீட்டில் இருந்து நான் பராமரிக்கப்பட்டனோ வளர்க்கப்பட்டனோ அந்த அசீஸுக்கு நான் துரோகம் செஞ்சதாக அவர் நினச்சிடக்கூடாது. இப்படிலாம் மறைவான நேரங்களில் நான் எதுவும் அவருக்கு அநியாயம் செஞ்சுருப்போனோ அவர் நினச்சிடக்கூடாது. லம் அஹுன்ஹு பில் கைப், நான் மறைவான நேரத்தில் அவர் இல்லாத போது இப்படி எதுவும் தவறு செஞ்சுருப்பனோன்னு அவர் உள்ளத்தில் வரக்கூடாது. நான் அந்த மாதிரி எந்த அநியாயமும் செய்யலை என்பதாக நான் அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு தான் இப்படி சொன்னேன்னு சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் நான் ரொம்ப பரிசுத்தமானவன் அப்படின்னு தற்புகழ்ச்சிக்காக நான் என்னை வந்து சொல்லவும் நான் விரும்பலை. வமா உபர்ரி ஓ நஃப்சி, என்னுடைய நஃப்ஸை நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவன்ட்டு நான் வந்து பெருமைப்படுத்துறது என் நோக்கம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, மனித உள்ளம் இருக்குதே அது பாவத்தை தான் அதிகமாக தூண்டும். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருடைய உள்ளங்களை அப்படித்தான் படைச்சிருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய தன்மையில் தான் மனித உள்ளங்கள் இருக்கும். அம்மாரா, நஃப்ஸே அம்மாரான்னு சொல்லுவாங்க. நஃப்ஸே முத்துமஇன்னா, நஃப்ஸே லவ்வாமா, குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம். இயல்பாக மனிதனுடைய உள்ளம் சுதந்திரமாக இருக்க தான் பார்க்கும். நாங்கள் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது, நாங்கள் விரும்பினதை செய்யணும், நாங்கள் விரும்பினதை பார்க்கணும், நாங்கள் விரும்பினதை சாப்பிடணும். இதுக்கு யாரும் குறுக்க தடையாக வந்தால் அவங்கள எதிரியாக கருதுறது. இப்படி தான் மனித உள்ளம் படைக்கப்பட்டிருக்கு. எப்படி மிருகங்களை போல், மிருகங்கள் இருக்குதே யாருக்கும் அடிபணிஞ்சு இருக்க விரும்பாது, சுதந்திரமாக காடுகளில் இருக்க தான் விரும்பும். மனிதன் தான் அதை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்கிறான், பழக்கி கட்டுப்படுத்தி தான் வசப்படுத்தி, குதிரையாகட்டும், யானையாகட்டும், மாடாகட்டும், ஆடாகட்டும், கோழிகளாகட்டும், அதை கட்டி போட்டு அதை பழக்கி அதுக்கு தீனி கொடுத்து அது தானாக வளர்ந்தால் நல்லா சாப்பிட்டு வளரும். ஆனால் மனிதன்கிட்ட அது என்ன செய்துங்க, அவன் கட்டி போட்ட பிறகு அவன்கிட்ட பழகிறது, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் அது அவனுக்கு அந்த மிருகத்துக்கு பெரிதாக தெரியுது. பிறகு மனிதனுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுது. அப்போ ஒரு பழக்கத்துக்கு பிறகு தான் ஒரு மிருகமாக இருந்தாலும் பழகும். பழக்காமல் என்ன செய்யாதுங்க, கட்டி போடல கோழியை வாங்கணும், வாங்கி வீட்டில் வச்சோன்னே பழகிருமா? அதை 4 நாளைக்கு காலை கட்டி போட்டு வைக்கணும். வந்தோடனே திறந்து விட்டால் என்ன ஆயிருங்க, அது எங்கேயாவது போயிடும், திரும்பி வர தெரியாது. மனித உள்ளமும் அப்படி தான். மனித உள்ளத்தை வந்து பழக்கணும். மனித உள்ளத்துக்கு வந்து அது நஃப்ஸே அம்மாரா, அது பெரிய ஒரு உழைப்பு தியாகத்துக்கு பிறகு தான் ஒரு கட்டுப்பாடான நிலைக்கு வரும். அதை பசியில் போட்டு அதை விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து சொல்லுவாங்க, அதிகமாக தனிமையில் இருந்து அல்லாஹ்வை சிந்திக்கிறது. நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் வாழ்கிறேன், எங்கே போகிறேன், தனிமையில் ஒரு நேரம் உட்காந்து சிந்திக்கிறது.
அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் ஒதுக்கி தனிமையில் உட்கார்றது, அதுவே பசித்து இருக்கிறது. நோன்பு பிடிச்சிருக்கும் போதெல்லாம் குறிப்பாக தனிமையில் இருக்கணும். பசியும் இருக்குது, தனிமையும் கிடைக்கும், இதில் விழுத்து இருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் முழிச்சு இருக்கணும். நம்ம நோன்பு பிடிச்சா என்ன செஞ்சிடறோம்? தூங்கிடுறோம். நல்லா பசியை மறக்கடிக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கிறது. பாதி நாள் தூங்கிட்டா பாதி நாள் ஏதாவது வேலை செஞ்சு நேரத்தை கழிச்சிடலாமேன்னு சொல்லி. அப்படி இல்லை, ஒரு பெரிய ஒரு முஜாஹதா, ஒரு பயிற்சிக்கு பிறகு தான் உள்ளம் ஒரு பண்பட்ட நிலைக்கு வரும். அல்லாஹுக்கு கட்டுப்படும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படும், மனோ இச்சையெல்லாம் வந்து நமக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ கடைசியில் என்னாகும்? அப்படி பழகிருச்சுன்னு சொன்னால் நஃப்ஸே முத்துமைன்னாவாக மாறிடும். சாந்தி பெற்ற, அமைதி பெற்ற எந்த உயிரை கைப்பற்றும் போது, நல்லடியாருடைய ரூஹுகளை கைப்பற்றும் பொழுது, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்துமைன்னா, சாந்தி பெற்ற நஃப்ஸே ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, நிம்மதியான அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் நீ வெளியாக, இந்த உடம்புலேருந்து வெளியே வா, உன்னுடைய எஜமானத்தை திரும்பி வாங்க, எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே வாங்க போவோன்னு சொல்லி கடைசியில் ரூஹு வாங்கப்படுமே, அந்த நஃப்ஸே முத்துமைன்னாவாக நம்ம உள்ள ஆகணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளமாக ஆக்குவானாக. அதே மாதிரி நஃப்ஸே லவ்வாமான்னு ஒன்று இருக்குது. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா, அந்த தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய நஃப்ஸு. ஆஹா, நான் இன்னும் நிறைய அமல் செஞ்சுருக்கலாமே, நான் இந்த பாவம் செய்யாமல் இருந்திருக்கணுமே, இப்படி காலத்தை நான் வீணாக்காமல் இருந்திருக்கணுமே, அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் வழிபட்டு நடந்திருக்கணுமே என்று சொல்லி இந்த மனசு இருக்குதே கை சேதப்படும். லவ்வாமா என்று சொன்னால் தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய நஃப்ஸ், அந்த நஃப்ஸாக ஆயிடக்கூடாது. அப்போ சுதந்திரமாக நம்ம நஃப்ஸை விட்டுட்டோம், மன விரும்பின பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டோம், மனோ இச்சப்படி நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் துன்யாலே செஞ்சுட்டோம், ஹலால் ஹராம் பார்க்கல என்று சொன்னால் நஃப்ஸே லவ்வாமாவாக போய் சேருவோம். யா ஐயத்துஹன் நஃப்ஸல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே என்று சொல்லி அந்த உயிர் பறிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அது எவ்வளோ துர்நாற்றமுடைய ஆத்மாவாக இருக்குன்னு சொன்னால், வானலோகத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளும் மூக்க மூடுவாங்க. இது என்ன நாற்றம், யாருடைய உயிர் இவ்வளோ துர்வாடையாக வந்து சேருது என்று சொல்லி மலக்குமார்களெல்லாம் அந்த நாற்றத்தை கண்டு மூக்க புத்துவாங்க. நஃப்ஸு முத்துமையின்னாவுடைய ரூஹு போகும்போது அவ்வளோ நறுமணம் உண்டாகும். அதனால் நம்ம அந்த விஷயத்தை கவனம் செலுத்தணும். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. பிறகு அந்த அரசர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் விசேஷமான நெருக்கமாக நாளை நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நான் ஒரு பொறுப்பை கேட்குறேன், அந்த பொறுப்பை எனக்கு தாங்க, அது சம்மந்தமான ஞானம் எனக்கு இருக்குது, அல்லாஹ் எனக்கு படித்து தந்திருக்கிறான். இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த். ஏன்னா பஞ்சகாலம் வரப்போகுது. இப்போ நீங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு 7 வருஷத்துக்கு பேர் பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்ச காலத்தை சமாளிக்கிறதுக்கும் இப்போ நல்ல விவசாயம் செய்கிறதுக்குமான நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு நான் தகுதியான ஆள். அதனால் எனக்கு அந்த ஞானம் இருக்குது. என்னை இந்த நாட்டினுடைய யாராக ஆக்குங்க, நிதி அமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்கிறாங்க. என்னைய நிதி அமைச்சராக ஆக்குங்க. இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த். அப்போது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஷரியத்தில் பதவியை எந்த இடத்தையும் கேட்கக்கூடாது. இங்கே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கன்னு சொன்னால், ஒன்று அல்லாஹ்வுடைய நபி, அவங்களுக்கு அது சம்மந்தமான இல்மை கொடுத்துருக்குறான். ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இந்த உம்மத்தை, அந்த சமுதாயத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால் அவங்க கேட்குறதுக்கு உரிமை இருக்குது. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பதவியை யாரும் கேட்காதீங்க, ஆசைப்படாதீங்க, எந்த ஒரு பொறுப்பையும் ஆசைப்படக்கூடாது. யார் ஆசைப்படுவாங்களோ நாம் அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களில் சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் தரமாட்டீங்களே, அவரெல்லாம் இந்த நாட்டுக்கு அதிகாரியாக அனுப்புகிறீங்க, இவரை இந்த நாட்டுக்கு அதிகாரியாக அனுப்புகிறீங்க, எங்களெல்லாம் எங்கேயும் பொறுப்பு கொடுத்து அனுப்புறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுப்பை கேட்பவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம், பொறுப்பு தரப்படும். அது யாருக்கு தகுதி, அந்த தகுதி உள்ளவங்களை பார்த்து அல்லாஹ் உள்ளத்தை போடுவான். அந்த நபி கொடுப்பாங்க, அந்த அமீர் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் யாருக்கு பொறுப்பு தரப்படுதோ, ஒரு நிர்வாக பொறுப்போ அல்லது ஏதோ ஒரு பொறுப்பு தரப்படுது, நம்ம எதிர்பார்க்கலை, அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு அந்த பொறுப்பில் அல்லாஹ்வால் உதவி செய்யப்படும். நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும், அதை பற்றி ஞானமே கூட இல்லாமல் இருப்போம், ஆனால் முடிவு செய்யப்பட்டுரும், இந்த இடத்துக்கு நீங்கள் அதிகாரியாக இருங்க, இந்த விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்புதாரியாக இருங்க, இந்த விஷயத்தை நீங்கள் தலைவராக இருங்க என்று சொல்லப்பட்டால் அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். அதில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். ஆனால் ஆசை இருக்கக்கூடாது, ஆசை
ஏன் பெரிய அமானிதம். உலகத்தில் எந்த பொறுப்பு நமக்கு தரப்படுதோ அதெல்லாம் அமானிதம். இதை பற்றி பெரிய விசாரணை இருக்குது. சிராத்து பாலத்தில் நிற்க வச்சு விசாரிக்கப்படும். பொறுப்புதாரிகளுக்கு என்ன செய்யப்படும்? சிராத்து பாலத்தினுடைய ஓரத்தில் நிற்க வைத்து இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினால் அங்கிருந்து அவர் தப்பிக்கப்படுவார். இல்லை என்று சொன்னால் சலாத் பாலத்தில் வைத்து தள்ளிவிடப்படுவாங்கன்னு சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. அதனால் உலக விஷயங்களில் பதவிகளை ஆசைப்படக்கூடாது. பதவி ஆசை இது இருக்குதே பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதே நேரத்தை கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய உதவி இருக்குது. அல்லாஹுடைய உதவியோடு அந்த காரியம் லேசாக நடத்தப்படும். இப்போது ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பஞ்ச காலம் வருது. ஒரு கட்டத்தில் ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அசீஸ் என்று சொன்னால் அந்த மிஸ்ர் நாட்டினுடைய கவர்னராக ஒரு பெரிய பொறுப்புக்கே வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன தர்த்தீப் செஞ்சாங்கன்னு சொன்னால், இப்போ பஞ்சகாலம் வந்துடுச்சு, விவசாயம் இல்லை, மழை இல்லை, கடும் பஞ்சம், பசி பட்டினி, அப்படி மிஸ்ர் தேசம் ஃபுல்லாக பரகுது, எங்கேயுமே தானியம் கிடைக்கல. இப்போ ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சேமித்து வைத்திருந்த அந்த கதிரிலேயே விட்டு வைத்திருந்த இதையெல்லாம் இப்போ அறுவடை செய்ய சொல்கிறாங்க. இப்போ அந்த அறுவடை செய்யப்படுது. அப்போ எப்படி ரேஷன் முறையில் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோமோ, நாட்டில் கொடுக்கப்படுதோ, இதனுடைய ஆரம்பம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று சொல்லப்படுது. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தான் ரேஷன் முறையில் இதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்குனாங்க. இப்போ அந்த அடிப்படையில் குறைந்த விலையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நபருக்கு ஒரு ஒட்டகம் அளவுக்கு தானியம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஒட்டகம் ஒரு ஆளுக்கு. இந்த செய்தி முழு மிஸ்ர் நாட்டிலையும் கேள்விப்பட்டு மக்கள்லாம் வந்து குடும்ப வாரியாக வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இவர்களுடைய குடும்பத்தார்கள் பலஸ்தீனில் இருக்கிறாங்க. ஷாமில் கன்னான்கிற ஊரில் இவருடைய 10 சகோதரர்களும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்ட அந்த 10 காக்காமார்களும், அதே போல் அவருடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கூட பிறந்த புன்யாமீன்கிற சகோதரரும் கன்னான்கிற நாட்டில் இந்த பஞ்சத்தால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த செய்தி கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அரசர், இந்த மாதிரி அசீஸ், மிஸ்ர் நாட்டு அசீஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறாரா, நம்ம குடும்பத்துக்கும் தேவை இருக்குது. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுக்குறான், எப்படிப்பட்ட நிலையில் கொண்டு வந்து சேர்க்குறான் பாருங்கள். இவங்க கொண்டு போய் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டாங்க. அல்லாஹ் தஆலா இவங்களை அரசராக்கி உட்கார வச்சு இந்த 10 பேர் வந்து வாங்க வைக்கிறான். யார்கிட்ட வந்து வாங்க போகிறாங்க? யாரை கிணத்துல தள்ளி விட்டாங்களோ அந்த சகோதரர்கிட்ட வர்றாங்க எல்லாரும். அல்லாஹ் சொல்கிறான், இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் யாருக்கும் தெரியாது இதான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி. ஏன் 40 வருஷம் ஆச்சு, பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷத்தில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கும். அவங்க கற்பனையிலே சிந்திக்கவே இல்லை, அந்த தேட்டமும் இல்லை. அவங்கள தேடி கண்டுபிடிப்போம் என்ன செய்கிறாங்க எண்ணமும் இல்லாத போது 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு எவ்வளோ வயசாகிருக்கும். இந்த 10 பேரும் வர்றாங்க, அசீஸர் இடத்துல பேசுகிறாங்க. ஆனால் யூசுஃப் அரஃபஹும், ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துட்டாங்க சகோதரர்கள்லாம் வந்திக்கிறாங்களே. அப்போது காட்டிக்கிறல எது நீங்கள்லாம் யாருன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நாங்கள் கன்னான்லேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுடைய தகப்பனார் யாக்கூப் நபியாக இருக்கிறாங்க, எங்களுடைய ஒரு சகோதரரும் இருக்கிறாரு, இன்னொரு சகோதரர் பாலைவனத்தில் காணாகிட்டார். யூசுஃப் நபியை பற்றி சொல்கிறாங்க, காண போயிட்டாராம் பாலைவனத்தில். யூசுஃப் தான் கேட்டுக்கிறாங்க, அப்படியா காண போயிட்டார். அவரோட பிறந்த மாற்றாந்தாய் சகோதரர் புன்யாமீன் ஒரு சகோதரர், அவருக்காக ஆறுதலுக்காக அவர் தந்தையோடு இருக்கிறார், அவரை கூட்டிகிட்டு வரல நாங்கள். இது எல்லாத்தையும் விவரத்தை சொன்னோன்னே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த அரசவையில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த சகோதரர்களை எல்லாம் கண்ணியமான முறையில் இக்ராம் செய்யுங்க, தங்க வைங்கன்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க. மறுநாள் இவங்களுக்கான தானிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும்போது அவங்க கொண்டு வந்த பண்டமாற்றத்துக்காக அதை காசு மாதிரி அவங்க ஒரு பொருள் கொண்டு வந்தால் இதை வாங்குவாங்க. அந்த சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு காசு பணங்களை வாங்கி இவங்களுக்கு தானியங்களை வழங்க சொல்லிவிட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்களுடைய மூட்டைக்குள்ளேயே இந்த காசையும் வச்சுருங்க, இவங்கள்ட்ட காசை வாங்க வேணாம், வச்சுருங்க. இவங்க ஊருக்கு போன பிறகு பார்த்துட்டு திரும்பி வரணும். ஏன்னா என்ன காசு திருப்பி வைக்கப்பட்டிக்குதே, காசு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, திருப்பி நிச்சயமாக இதை கொடுக்கறதுக்கு வருவாங்கங்கிற அந்த எண்ணத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பணத்தை அதிலே வைக்க சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, நீங்கள் அடுத்த தடவை உங்களுக்கு தானியம் இப்போ கொஞ்சம் தான் தந்துருக்கிறோம், அடுத்த தடவை உங்களுக்கு தானியம் ஹிம்லு பஈர், ஒரு ஒட்டகம், ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தையும் சுமை அளவுக்கு தருவேன். அதோடு நீங்கள் வரும்போது ஒரு நிபந்தனை, உங்கள் கூட இருக்கிற அந்த சகோதரரையும் கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் அது யார்? புன்யாமீன்கிற சகோதரரை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் தான் உங்கள் எல்லாருக்குமே அடுத்த தடவை தானியம் ரேஷனில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம்.
கண்டிப்பாக நாங்கள் பேசி கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்ட்டு சொல்லி போகிறாங்க. ஊருக்கு போய் பார்க்குறாங்க. பாப்பாட்ட போய் யூசுஃப் நபியை பற்றி ரொம்ப பேரெல்லாம் யூசுஃப்னு இல்லை அசீஸ்ன்னு சொல்கிறாங்க. மிஸ்ர் நாட்டு அசீஸ் ரொம்ப இறக்க நல்ல மனிதராக இருக்கிறாரு, இப்படி எல்லாம் இக்ராம் செஞ்சாங்க, எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி அறிமுகம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க, அப்பா அடுத்த தடவை வரும்போது முனியாமின்னல் கைல், அடுத்த தடவை நமக்கு தானியம் தரமாட்டாங்களாம், நம்ம புனியாமீனை கூட்டிகிட்டு வந்தால் தான் தருவேன்னு சொல்கிறாங்க. புனியாமீனை கூட்டிகிட்டு வந்தால் தான் எல்லாருக்குமே தானியம் கிடைக்குமா, இல்லாட்டி கிடைக்காதான், அதனால் அனுப்பி வைங்க அடுத்த தடவை போகிறதுக்கு. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும், ஏப்பா யூசுப் ஹல் ஆமனுக்கும் அலை கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபுல், யூசுஃப் விஷயத்தில் நீங்கள் என்ன மாதிரி செஞ்சிட்டீங்க, இப்படி இருக்க நான் இந்த புள்ளையும் தருவேன், நான் உங்கள்கிட்ட அனுப்பி வைப்பேனா அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு உடனே அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சாங்க. ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா. போன தடவை சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் போது ஓனா தின்றுமோடு பயமாக இருக்குதுப்பா, வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை புனியாமீனை அனுப்பணுங்கிற கட்டம் வரும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, துவா செஞ்சாங்க, அல்லாஹ் மேலே தவக்குல் வச்சாங்க. ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ் என் மேலே இறக்கம் உள்ளவன், நான் இவ்வளோ வயசாகிட்டேன், பலகீனமாயிட்டேன், என் மேலே இறக்கம் உள்ளவன், அல்லாஹ் பாதுகாப்பான், சரி கூட்டிகிட்டு போங்க, இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஒப்பந்தம் செய்யணும், எந்த வகையான கெடுதலும் செய்ய மாட்டேன், நல்ல மாதிரி கூட்டிகிட்டு வருவோம், இவங்க எல்லாருக்கும் ஆபத்து வந்து ஏதோ ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, போன தடவை யூசுஃபுக்கு மட்டும் ஆபத்து வந்துச்சுன்னு வந்த மாதிரி இப்போ புன்யாமின் விஷயத்தை எதுவும் செய்ய மாட்டேன்னு ஒப்பந்தம் செஞ்சால் தான் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஒரு தடவை பட்டாச்சு. அப்போது அதே விஷயத்த அவங்க எல்லாம் வாக்கு கொடுக்குறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தானியத்தில் பணம் இருந்ததையும் பார்த்துட்டு அந்த சகோதரர்களும் ஆச்சரியப்பட்டாங்க, பாருங்கள் பணத்தையும் திருப்பி கொடுத்துருக்குறாங்க, அப்போ நிச்சயமாக இதை நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதனால் போய் ஆகணும்னு சொல்லி இப்போ புனியாமீனையும் கூட்டிக்கிட்டு அவங்க கிளம்பும் போது பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் யார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர பிள்ளைங்க, அவ்வளோ அழகானவங்க, நீங்கள் எல்லோரும் ஒரே வாசலில் போனீங்கன்னு சொன்னால் கண்ணூர் வந்துடும். நீங்கள் எல்லோரும் லா ததுகுலு மின் பாபின் வாஹித் வதுகுலு மின் அப்வாபின் முத்தஃபர்ரிகா, பல வாசல் வழியாக அந்த மிஸ்ருக்குள்ளே போகும்போது பிரிஞ்சு 2-3 பேராக பிரிஞ்சு போங்க, அங்கே போய் ஒன்று சேர்ந்துக்கிடுங்க, மொத்தமாக ஒரு ஊருக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா கண் திருஷ்டின்னு ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் திருஷ்டியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இன்னல் ஐன ஹக்குன், கண் திருஷ்டி சத்தியமானது. ஒரு அழகானதை பார்க்குறோம், அழகான உடல் அமைப்பு உள்ளவங்களை பார்க்குறோம், நல்லா சாப்பிட்றவங்கள பார்க்குறோம், கண்ணூர் போடக்கூடாது. என்னப்பா இப்படி திங்கிறான், இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, என்ன உடல் அழகு, இப்படியெல்லாம் சொன்னால் அடுத்த நாளே அவங்கள படுக்க வச்சிடும். சொல்லுவாங்க கண் திருஷ்டி இருக்குதே மனிதனை கபருக்கும் கொண்டு போகும், கண் திருஷ்டி இருக்குதே ஒட்டகத்தை சட்டிக்கு கொண்டு போயிடும், அரபியில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண் திருஷ்டிக்கு பவர் இருக்குது, நல்லா பாதுகாக்கணும். அந்த மாதிரி நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. யாரையும் ஒரு அழகானதை பார்த்தா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ அழகாக படைத்திருக்கிறான், மாஷா அல்லாஹ் சொல்லிக்கொள்வது, அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டா அந்த கண் திருஷ்டியால் எந்த ஆபத்தும் வராது. இருந்தாலும் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன்களுக்கு சொன்னாங்க, என்ன தான் நீங்கள் வந்து கண் திருஷ்டி உழுவாது நீங்கள் பிரிஞ்சு போனாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனை வரணும்னு முடிவு செஞ்சுட்டா அதை யாரையும் தடுக்க இயலாது. அந்த ஈமானையும் படித்து அனுப்புனாங்க. அந்த ஈமானே படி அல்லாஹுடைய நாட்டத்தை என்ன முடிவு செய்யப்பட்டதோ அந்த சோதனை வந்து தான் ஆகும், அதை தடுக்க இயலாது. கடைசியாக போகிறாங்க, வாப்பா சொன்ன மாதிரியே பிரிஞ்சு போனாங்க. போய் கடைசியில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்துக்கு போயிட்டாங்க. புனியாமீனை பார்த்தவொடனே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ சந்தோஷம். அந்த புனியாமீன்ட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுஃப் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது என்னை உங்களோட வச்சுக்கிடுங்க, திருப்பி இந்த காக்காமரோட அனுப்பி விட்றாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு அவர் கெஞ்சுறாரு. சரி நீ ஒன்றும் காட்டிக்காதீங்க, நான் இப்போ ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு சொல்லி ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, போகும்போது இவங்க எல்லோரும் புனியாமீனை கேட்டால் தரமாட்டாங்க, ஏன்னா இப்போ யூசுஃப்னு டக்குன்னு சொல்லவும் கூடாது, இவங்களுக்கு சில படிப்பினை உணர வைக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, இப்போ ஒரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு நான் தானியங்களை கொடுத்து அனுப்பும் பொழுது இந்த அசீஸ், இந்த மிஸ்ர் நாட்டு இந்த கவர்னருக்குன்னு ஒரு கோப்பை இருக்கும், தங்கத்தாலான கோப்பை அளந்து கொடுக்கறதுக்கு. அந்த அரசவையில் உள்ள அந்த உயர்தரமான விலை மதிப்புள்ள அந்த கோப்பையை புனியாமீனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த மூட்டையில் இதை உள்ளே வச்சிடுறாங்க. வச்சுட்டு இப்போது புனியாமீனையும் கூட்டிக்கிட்டு போகிற மாதிரி வைக்கிறாங்க. கூட்டிகிட்டு அந்த 10 சகோதரர்களும் 11வது யூசுப் இந்த புனியாமீனையும் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அந்த அரசவையிலேருந்து அறிவிப்பு செய்கிறாங்க, நீங்கள் எல்லாம் திருடர்கள், அரசருடைய பொருளை காணோம், நீங்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் திருடர்களா? ஹலோ தல்லாஹி லக்கத் அலிம் தும்மா ஜினாலு நுஃப்ஸித ஃபில் அருள் ஒமா குன்னா சாரிகின், நாங்கள் இந்த பூமியில் குழப்பம் செய்கிறோம் கிடையாது, நாங்கள்லாம் ஒரு பெரிய நபியினுடைய மகன்கள், இப்போல்லாம் நாங்கள் செய்வோமா?
நாங்கள் அப்படிலாம் குழப்பம் செய்கிறவங்க கிடையாது. என்ன ஆயிடுச்சு, என்ன காணாம போச்சு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சொன்னாங்க, அரசருடைய உயர்தரமான கோப்பையை காணும், உங்களில் யாரோ ஒருத்தர் தான் எடுத்துருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ உடனே கேட்டாங்க, அப்படியா, அப்படி யாராவது நீங்களாம் திருடலைன்னு சொல்கிறீங்க, உங்களில் யாராவது திருடி இருந்தால் அதுக்கு என்ன கூலி பரிகாரம்னு கேட்டாங்க. ஏன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் சட்டம் என்னென்னு சொன்னால், யார் ஒரு பொருளை திருடிடுவாரோ அந்த திருட்டுக்கு தண்டனை என்னென்னு சொன்னால், திருடியவரை யார்கிட்ட திருடினாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். திருடன் வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக ஆயிடுவான். அப்போ இந்த புனியாமீனுடைய பையுக்குள்ளே அதை வச்சுட்டு, அவர் புனியாமீன்ற பையில் தான் அது இருக்குதுன்னு தெரிஞ்சால் புனியாமீனை விட்டுட்டு போயிடலாம், வாங்கிக்கலாம், புனியாமீனை வச்சுக்கல, திருடிட்டார், அதை நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் போங்க 10 பேரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஏற்பாடை செஞ்சாங்க. அப்போது சொன்னாங்க, ஃபமா ஜஸாஉஹு இன் குன்தும் சாதிகீன், அப்படின்னு சொன்னால் யாராவது உங்களில் யாராவது திருடி இருந்தால் அதுக்கு என்ன கூலின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மா உஜித ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉஹு, இங்கே யாருடைய மூட்டையில் அந்த கோப்பை இருக்குதோ அவர் தான் நீங்கள் வச்சுக்கிடுங்க, எங்களை யாரும் திருடங்களாம் கிடையாது, வேணால் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி 10 பேரும் புனியாமீன்ற பேக் எல்லாரையும் சேர்த்து பார்க்க சொல்லிட்டாங்க. அப்போது ஃபபத அபி அவ்இயத்திஹிம், எடுத்தவனே புனியாமீன்ற மூட்டையை பார்க்கல, மற்ற முட்டைகளை திறந்து பார்க்குறாங்க, சரி எதுலேயுமே இல்லை இல்லை இல்லை. கடைசியில் புனியாமீன் அவங்களுடைய இதை பார்க்குறாங்க, கோப்பை இருக்குது. எப்படி இருக்கும்? வாப்பாட்ட இவ்வளோ பேசி சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுத்து புனியாமீனை கூட்டிகிட்டு வந்துக்கிறோம், இப்போ புனியாமீனை விட்டுட்டு போகிற மாதிரி வருது, யூசுஃப் கதையாகவே ஆயிருமா இதுவும். அப்போ கெஞ்சினாங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, இன்னலஹு அபன் ஷேഖன் கபீரா ஃபஹுத் அஹதனா மக்கானா, வீட்டில் ஒரு வயசான வாப்பா இருக்கிறாங்க புனியாமீனுக்கு, எங்களுக்கு வாப்பா ஒருத்தவங்க யாக்கூப் நபி ரொம்ப வயசானவங்க, தாங்க முடியாது இவரை விட்டுட்டு போயிட்டா, அவருக்கு பதிலாக இந்த 10 பேரில் யாராவது ஒரு ஆளை வச்சுக்கிடுங்க, எல்லாம் வேறு விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும், தப்பு செய்கிறது ஒரு ஆள், தண்டனை வாங்குறது இன்னொரு ஆளா, நிரபராதியை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, புனியாமீனை பிடிச்சி வச்சிடறாங்க. இவங்க என்னடா இப்போ செய்கிறது, திருப்பி அந்த சகோதரர்கள்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க, பாட்ட போய் என்ன பேசுகிறது. அப்போ மூத்தவர் சொல்கிறாரு, கால கபீருஹும், மூத்த சகோதரன், அவர் தான் முன்னாடி ஐடியா கொடுத்தது, யூசுஃபை கொல்லவெல்லாம் வேணாம் கிணத்துல போடுவோன்னு சொல்லி. அந்த சகோதரர் தான் இப்போவும் பேசுகிறாரு, பாருங்கள் வாப்பாட்டை இவ்வளோலாம் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டோம், இப்போ போய் என்னத்தை சொல்கிறது, நீங்களே போங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கே இருந்துடுறேன், நீங்கள் 9 பேரும் போய் வாப்பாட்ட பேசுங்க, போய் சொல்லுங்கள், என்ன செய்கிறது, உங்கள் மகன் திருடிட்டாரு, நாங்கள் என்ன செய்ய முடியும், இவர் திருடன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் நடந்துச்சு, இவர் புனியாமீன் தான் திருடனாரு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லோரும் சொன்னாங்க, 10 சகோதரர்களும், அப்படியா புனியாமீன் திருடினானா, ஆமாம் இவரோட சகோதரன் யூசுஃப்னு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு தான் திருடனாக இருந்தான். யார்கிட்ட? யூசுஃப் தான் இருக்கிறாங்க. அவங்க ஃபக்கத அசர்ரஹா யூசுஃப் ஃபீ நஃப்ஸி, உள்ளத்திலேயே மறைச்சி வச்சுக்கினாங்க பாவியல், அந்தும் ஷர்ரும் மக்கானா, நீங்கள் தான் எல்லா அநியாயமும் செய்கிறது, என்னையை பற்றியே சொல்கிறீங்களா நான் திருடனாக இருந்தேன்ட்டு. எதை திருட்டுன்னு சொன்னாங்கன்னா தஃப்சீல் எழுதுகிறாங்க, சின்ன வயசில் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்பாட சிலை வச்சுருப்பாங்க, அந்த உம்மாட வாப்பா அவங்க வீட்டில் சிலை இருக்கும், அதை கொண்டு போய் எடுத்து போய் உடைச்சிருவாங்களாம். அதே மாதிரி காசையெல்லாம் எடுத்துகிட்டு போய் தர்மம் செஞ்சுருவாங்களாம். நம்ம மாதிரி எடுத்துகிட்டு போய் சின்ன பிள்ளைங்க வீட்டில் தூக்கிட்டு போய் சாப்பிடுதில்ல, அந்த மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கும் தெரியாமல் காசு எடுத்து சதக்கா செய்வாங்க. இந்த பழக்கத்தை தான் வச்சுக்கிட்டு, ஆமாம் இவன் சகோதரனுக்கும் திருட்டு புத்தி இருந்துச்சு நவுதுபில்லா, அதை தான் இந்த புனியாமீன் திருடிட்டாருன்னாங்க. 2 பேருமே திருடலை. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்திலே நினச்சிக்கிட்டாங்க, அந்தும் ஷர்ரும் மக்கானா வல்லாஹு அலம மா தஸிஃபூன், படு மோசமான வேலையெல்லாம் செய்கிறது நீங்கள், எங்களை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு மனசிலே வச்சுட்டாங்க, வாயில் ஒன்றும் சொல்லிக்கல. அதனால் சொன்னாங்க, இந்த மூத்த சகோதரர் சொன்னார், இர்ஜிஉ இலா அபீக்கும், நீங்கள் எல்லாம் உங்கள் வாப்பாட்ட போய் சொல்லுங்கள், வாப்பாட்ட போய் இந்த மாதிரி திருடிட்டா நாங்கள் என்ன செய்கிறது, இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி போனாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும், திருப்பியும் அதே மாதிரி புனியாமீனை காணாமல் யூசுஃபை விட்டுட்டு வந்த மாதிரியே புனியாமீனை விட்டுட்டு வந்துட்டானோல, என்ன செஞ்சானோ தெரியலையே என்று சொல்லி, அப்போது அவங்க சொன்னாங்க, ஃபசபுருன் ஜமீல். இப்போவும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளை இழந்தும் சபுருன் ஜமீல் தான் சொன்னாங்க. 40 வருஷமாச்சு வரல புள்ள. பொறுமைண்டா நம்ம என்னங்க எவ்வளோ நாளைக்கு தாங்க பொறுமை காக்கிறதுங்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு விஷயத்தை பொறுமை செய்யுங்க, எவ்வளோ நாளைக்கு பொறுமை காக்கிறது. இங்கே 40 வருஷம் பொறுமை செய்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்துட்டு. ஆனால் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பான். அஸல்லாஹு அன் யஅ்தியனி பிஹிம் ஜமீஆ, புனியாமீனையும் அல்லாஹ் தருவான், யூசுஃபையும் தருவான், இந்த மூத்த சகோதரன் உட்காந்துட்டு வரமாட்டாங்கிறானே அவனும் வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாரும் வருவிய, இவ்வளோ உறுதி. அப்போது அழுகுறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அழுது அல்லாஹ் சொன்னான், வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கலீம். அழுது அவங்களோட கருவிழியே வெள்ளையாயிருச்சு. கருவிழி என்ன ஆயிடுச்சுங்க, அழுது அப்படியே பட்டு போச்சு, பார்வை இழந்துட்டாங்க.
அழுது அப்போது கூட இந்த சகோதரர்கள்லாம் திட்டாங்க, இப்படியே அழுது உங்களை மாச்சிக்கிறீங்களே, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொன்னோடனே அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை என்னுடைய துக்கம் இதெல்லாம் நான் அல்லாஹ்ட்ட சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கவலைகளை அல்லாஹ்ட்ட சொல்லணும், அல்லாஹ்ட்ட நான் சொல்கிறேன். அலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், பேசாமல் இருங்கன்னா அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன புலம்புனேன்னா, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன். நான் இழந்த இழப்புக்கு பொறுமை செஞ்சு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது பொறுமை இழப்பு கிடையாது. அழுகலாம், அல்லாட்ட துவா செய்யலாம், அழுது கெஞ்சி கேட்குறது பொறுமை இழப்பு கிடையாது. பிறகு கடைசியில் சொன்னாங்க, சரி என்னதான் ஆனாலும் நீங்கள் நிராசை ஆகாதீங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திரும்பி போங்க, போய் பேசுங்க, அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் திருப்பி எல்லோரும் வர்றாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தில் வந்து கெஞ்சுறாங்க, இந்த மாதிரி எங்கிட்ட கொடுத்து தானியம் வாங்குறதுக்கு இப்போ காசு ஒழுங்கான காசு கூட ரொம்ப சொற்பமான காசை தான் கொண்டு வந்திருக்கிறோம், ஃபத்தஸத்தக அலைனா, எங்கள் மேலே இறக்கப்பட்டு எங்கள் உபகாரம் செஞ்சு கொடுங்க, இன்னல்லாஹ ஜிஸில் முத்தஸத்திகீன், இந்த மாதிரி தர்மம் உபகாரம் செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தருவாண்டு அவங்கள புகழ்ந்து கேட்குறாங்க. இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ரொம்ப அலைக்கழிக்கக்கூடாது, ரொம்ப வாப்பவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, விஷயத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப், தெரியுமா யூசுஃபை என்னவெல்லாம் செஞ்சீங்க, ஞாபகம் இருக்குதான்டாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு. யூசுஃபா அல்ல அந்த யூசுஃபா, அந்த யூசுஃப், நீ யூசுஃபா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் உணர்றாங்க, அப்படியே யூசுஃப்கிட்ட தான் இவ்வளோ காரணமாக நடந்துட்டு இருக்கிறோமா. அப்போ தான் யூசுஃப் சொன்னாங்க, ஆனால் யூசுஃப் வஹாதா அஹி, நான் யூசுஃபா, என் சகோதரன் பின்யாமின் இது. அப்போ தான் சொன்னாங்க, ஹாதா அஹி இன்னல்லாஹ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் பொறுமையோடு இருக்கிறாங்களோ தக்வாவோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அமலை வீணாக்க மாட்டான் என்பதாக சொன்னதுமே பயம் வந்துடுச்சு எல்லாருக்கும். போச்சு, இவரை கிணத்துல தூக்கி போட்டு 40 வருஷமாச்சு, பெரிய பதவியில் இருக்கிறாரு, இவர் நினச்சா அந்த 10 பேர் என்ன செய்யலாம், தூக்கு தண்டனை கொடுக்கலாம், பழி வாங்கலாம். எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க. இன்னல்லாம் அப்போ அவங்க சொன்னதுக்கு அப்போ தான் சொன்னாங்க, ஹதரத்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், இன்றைக்கி நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன். எவ்வளோ பெரிய குணம் பாருங்கள், இவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சுருக்கிறாங்க கூட இந்த சகோதரர்கள், இவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சும் யூசுஃப் சொன்ன வார்த்தை, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவங்க எல்லாரையும் மன்னிப்பானாக, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் தஆலா கிருபையாளருக்கெல்லாம் மிக கிருபையாளன், அல்லாஹ் அவங்கள மன்னிப்பான்னு சொல்லி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கிறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெருக்கமான உறவினர்களான குறைஷிகள் மக்காவில் வச்சு எவ்வளோ கொடுமை செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள குறைஷிகள் கொலை செய்கிறதுக்கு திட்டம் போடும் போது அல்லாஹ் காப்பாற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. போயிட்டு 8 வருஷத்துக்கு பிறகு சொந்த நாட்டு மக்கா வெற்றி கொண்டாங்களா இல்லையா, மக்கா வெற்றி கொண்டாங்களா இல்லையா. மக்கா வெற்றி கொள்ளும் போது அந்த குறைஷியெல்லாம் பயந்தாங்க, இப்படி தான், ஆஹா இவ்வளோ பெரிய படையோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, நிச்சயமாக நாங்கள் பழி வாங்கப்படுவோன்னு பயந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய வாசலில் கையை வச்சு அந்த கூடியிருந்த குறைஷிகளை பார்த்து அவங்க சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாளில் நான் யாரையும் பழி வாங்க மாட்டேன், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் மன்னிப்பானாக, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அந்த குறைஷிகள்ங்கிற தன்னுடைய உற்றார் உறவினர்களை மன்னிச்சாங்க. பிறகு ஹதரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சட்டையை கலட்டி அந்த சகோதரர்கிட்ட கொடுத்து சொன்னாங்க, இது ஹபு பி கமீசி ஹாதா, இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் எங்கள் வாப்பாவுடைய முகத்தில் வைங்க, எங்கள் வாப்பாவுக்கு பார்வை வந்துடும் சொன்னாங்க. அந்த 10 சகோதரர்களும் வாப்பாவை தேடி திருப்பி கண்ணானுக்கு போகிறாங்க. போய் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் போயிட்டு குடும்பத்தோடு எல்லோரும் வாங்கினாங்க, எல்லோரும் வாங்க, பேரன் பேத்தி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மிஸ்ருக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போதே அங்கே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ரீஹ இன்னில அஜிது ரீஹ யூசுஃப், யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் அப்பையும் திட்டாங்க, அங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம், என்ன நீங்கள் இன்னும் யூசுஃப் புலம்பிகிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த சுப செய்தி வருது. இந்த மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை கொண்டு வந்து முகத்தில் போடுறாங்க, பார்வை வந்துருச்சு. பார்வையை அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ சொன்னாங்க, நான் சொன்னேன்னா இல்லையா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால அலமா குல்லக்கும், உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன்ல, பாருங்கள் அல்லாஹ் எப்படி செஞ்சுட்டான், எல்லாரும் வந்துட்டீங்க. இப்போ எல்லாரும் மன்னிப்பு கேட்டாங்க வாப்பாட்ட, வாப்பா யூசுஃபை நாங்கள் தான் பண்ணணும், இப்படி எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. இப்போ வாப்பா சொன்னாங்க, சௌஃபா அஸ்தக்ஃபிரு லக்கும், நான் உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ அநியாயம் பண்ண பிள்ளைகளோட வாப்பா மன்னிக்கிறாங்க.
மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க, நான் அல்லாட்ட உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வேன். தஃப்சீரில் சொல்கிறாங்க, அதை தஹஜ்ஜுடைய நேரத்தை எதிர்பார்க்குறாங்க, அந்த நேரத்தை நான் அல்லாட்ட பிள்ளைகளுக்காக துவா செய்வேன்னு சொல்லி. பெற்றோர்கள் பிள்ளைங்க என்ன தான் அநியாயம் செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும், துரோகம் செஞ்சாலும் பெற்றோர்களுக்கு துவா செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க. பிள்ளைங்க கூட சின்னத்தை பெற்றோர்களை சபிச்சிருவாங்க. ஆனால் பெற்றவங்க உள்ளம் இருக்குதே, அது எவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்ச பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்காக நல்லது தான் பெற்றோருக்கு துவா செய்வாங்க. அதை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. பிறகு எல்லாரும் கிளம்பி மிஸ்ருக்கு வர்றாங்க. வாப்பாவை வரவேற்கிறதுக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய எல்லை வரைக்கும் வந்து அரச மரியாதையோட பெற்றோர்களையும், அம்மா வாப்பா வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் வர்றாங்க, அவங்களுடைய பேரம்பேத்திகள் எல்லாரையும் வர வைத்து கண்ணியப்படுத்தி, உதுகுலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமீன், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக அச்சமற்றவங்களாக மிஸ்ருக்குள்ளே வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அந்த தங்களுடைய சிம்மாசனத்தில் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மா வாப்பாவை உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. உமா அப்பா உட்கார வச்சுட்டு பிறகு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் உட்காந்தாங்க. பிறகு எல்லாரும் மரியாதைக்காக சுஜூத் செஞ்சாங்க. அந்த காலத்தில் அனுமதி இருந்துச்சு அரசர்களுக்கு சுஜூது செய்கிறது, மரியாதை நிமித்தமாக எல்லாரும் சஜிதா அடிப்படையில் இப்படி குனிஞ்சு மரியாதை செய்கிறாங்க. அப்போ தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பா யா அபதி, நான் சின்ன பிள்ளை ஒரு கனவுன்னு கண்டேன்னு சொன்னனே, 2 சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சஜிதா செய்கிறேன், நீங்கள் 2 பேரும் சூரியன் சந்திரனாக உட்காந்துக்கிறீங்க உம்மா வாப்பா. இந்த 11 சகோதரர்கள், 10 சகோதரர்களும் என்னுடைய அம்மாவுக்கு பிறந்த புன்யாமீனு சேர்ந்து 11 பேரும் இந்த மரியாதையாக நிற்கிறாங்க. இதை தான் அன்னைக்கு நான் கனவுல பார்த்தேன். கனவுக்கு விளக்கத்தை அந்த நேரத்தை சொல்லி முடிச்சுட்டு பிறகு சொல்கிறாங்க வாப்பாட்ட, என்ன இருந்தாலும் இந்த சகோதரருக்கு உள்ளத்தில் உள் மனசு குத்திக்கிட்டே இருக்குமே, நம்ம இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அதில் வந்து சகோதரருக்கு மேலே பழியை சுமத்தாமல் சொன்னாங்க, எங்களுக்கு என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் ஷைத்தான் விளையாடிட்டான், ஷைத்தான் கெடுத்துட்டான், சகோதரி மேலே தப்பில்லை என்பதாக அப்பையும் பணிவோட அந்த குற்றத்தை ஷைத்தான் மேலே போட்டுட்டு பிறகு துவா செஞ்சாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாங்க. இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு சிக்கத ரப்பி கத ஆத்தைத்தனி மினல் முல்கி வ அல்லம் தனி மின் தஅவீரில் ஹதீஸ், அல்லாஹ் எனக்கு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தா, கனவுக்கு விளக்கத்தையும் நீ தான் கொடுத்தா. ஃபாத்திர சமாவாத்தி வல் அருள், வானம் பூமியை முன்மாதிரி இருந்து படைத்தவனே, அந்த வலியை ஃபித் துன்யா வல் ஆஹிரா, உலகத்திலேயும் அருமையிலும் நீதான் எனக்கு பாதுகாவலனாக பொறுப்பாளியாக இருக்கிறாய். வத்தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லீமாகவே மௌத்தாக்கு. வல்ஹக்னி பிஸ் சாலிஹீன், நல்லடியார்களோடு என்னை மறுமையில் சேர்த்துருந்து இந்த சம்பவத்தை அல்லாஹ் முடிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளோ பெரிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளுக்கு முன்னாடி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இது வஹி மூலம் சொன்னால் மட்டும்தான் இவ்வளோ விஷயம் தெரியும், இல்லாட்டி எந்த புக்கிலையும் இதை பார்க்க இயலாது. முன்னாடி நடந்த சம்பவத்தை பின்னாடி வந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வால் மட்டும்தான் உண்மையான சம்பவத்தை சொல்ல முடியும், இல்லாட்டி கற்பனை கதைகள் தான் வரும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சம்பவங்கள் மூலமாக கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாடம் வைத்திருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் குர்ஆனை நம்ம வழிகாட்டியாக எடுக்கணும். கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனையான நேரங்களில் பொறுமை செய்யணும். நீண்ட காலம் ஆகலாம் ஒரு தீர்வு வர்றதுக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த இதை பார்க்குறாங்க, துவாவுடைய பிரதிபலனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு பல 100 வருஷத்துக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் துவா பரக்கத்தில் பிறக்கிறாங்க. அதனால் துவாவுடைய பிரதிபலன் நாளைக்கே தெரியணும், இன்றைக்கே தெரியணும். அதில் தெரியலையே, நான் 1 மாதம் துவா செஞ்சேன், 1 வருஷம் துவா செஞ்சேன், அல்லாஹ் தரலையும் சொல்லி நிராசையாகக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த துவாவுக்கு பிரதிபலனை நிச்சயமாக தருவான். அப்படிப்பட்ட பொறுமையையும் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அஸ்ஸலாமு அலைக்கும்.